நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஜூன் மாதம் நடைபெற உள்ள நெட் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம தமிழ்ச்சோலையில் நடத்துள்ளங்க. அதற்கான காணொளி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க. டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் தான் நம்ம இப்போ போட்டிருக்கோங்க. ஏற்கனவே நம்ம பிஜிடிஆர்பிக்கான இணைய வழி பயிற்சி வகுப்பும் யூஜிடிஆர்பிக்கான இணைய வழி பயிற்சி வகுப்பும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் சேர விரும்பக்கூடிய நண்பர்களும் நீங்கள் சேர்ந்துக்கலாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா டீம்ஸ் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம லைவாக கிளாஸ் நடத்துகிறோம். மாலை நேரம் 6 to 8, விடுமுறை நாட்களில் இந்த நேரமானது மாறுங்க. டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 450லேருந்து 500 டெஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. எல்லாமே நம்ம மூல நூல்களை வைத்து தான் நடத்துகிறோம். நம்ம எது நடத்துகிறோமோ அந்த மூல நூல்களுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் லைவாகவும் கிளாஸ் பார்த்துக்கலாம். நடந்த கிளாஸஸை மீண்டும் ரெக்கார்டிங்கில் எத்தனை முறை வேணால் பார்த்துக்கலாம். இது எல்லாமே அப்ளிகேஷன் வாயிலாக தான் நடைபெறுங்க. இந்த காணொலியில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது வருகின்ற மே மாதம் மே வந்துருச்சு. இந்த மே மாதம் 5ஆம் தேதியிலேருந்து இது நம்ம தொடங்குறோங்க. ஒரு யூனிட்டுக்கு 2 தேர்வுங்க. நீங்கள் எல்லாருமே நெட் சிலபஸ் பார்த்துருப்பீங்க. அந்த சிலபஸ் 10 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 தேர்வுகள்ங்க. அதே மாதிரி நம்ம 10 யூனிட்டுக்கு 20 தேர்வுகள் வைக்கிறோம். இதே இல்லாமல் பேப்பர் 1 ஜென்ரல் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதற்கு ஒரு 15 தேர்வுகள் நடத்துகிறோம். மொத்தம் டோட்டலாக 35 டெஸ்ட்டு நம்ம இதில் நடத்துகிறோம். இதுக்கான ஃபீஸ் நீங்கள் பார்த்துருங்க பாங்க. இது இன்க்ளூடிங் டேக்ஸ், அதாவது வரி உட்பட ஜிஎஸ்டி உட்பட 649 ரூபாங்க இந்த 35 டெஸ்ட்டுக்கான கட்டணம்ங்க. இப்போ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் இணையணும்னு விரும்பக்கூடிய நண்பர்கள் நம்ம கீழே இதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டில் இணைய விரும்புகிற நண்பர்கள் மட்டும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாங்க. இந்த ஷெட்யூல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். தொடர்பு எண்ணும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் நல்லாவே தெரியும், இந்த தொடர்பு எண் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தேர்வுகள் எல்லாமே நம்ம மூல நூல்களை அடிப்படையாக கொண்டு தான் எல்லாமே எடுக்கிறோம். நீங்கள் ஒரு டெஸ்ட்டு எழுதி முடித்த உடனே, டெஸ்ட்டு சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கான மதிப்பெண் வந்துடும். நீங்கள் எந்தெந்த வினா தவறு பண்ணீங்க, எது சரியான ஆன்சர் எது, அந்த வினா எந்த நூலில் எத்தனாம் பக்கத்துலேருந்து அது எடுக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லாமே நம்ம ஒவ்வொரு வினாவுக்குமே தெளிவாக கொடுத்துருப்போம். ஒரு வினா இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு எத்தனை வினாக்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு டெஸ்ட்டுக்கு 30 வினாக்கள்ங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு மினிமம் 30 வினாக்கள். சில இதில் நம்ம 35 45 கூட கொடுப்போம். ஆனால் மினிமம் 30 வினாக்கள். ஒவ்வொரு தேர்வுக்கு 30ங்க. ஸோ யூனிட் வாரியாக இருக்குது. ஃபஸ்ட் பேப்பருக்கு நம்ம இதில் கொடுத்துருக்கோம். மிக குறைந்த கட்டணம் தான். ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்துங்க இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு மெட்டீரியல்லையோ அல்லது பழைய வினாத்தாள்களில் இருந்தோ அந்த மாதிரி வினாக்கள் எடுக்கிறது இல்லைங்க. எல்லாமே நம்ம அவங்க சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் இருக்குது இல்லைங்களா, அந்த புக்ஸில் இருந்து தான் இந்த வினாக்களை நம்ம கேட்குறோம். நீங்கள் ஒரு வினா எழுதிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து நீங்கள் ஆன்சர் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வினாவுக்கும் கீழே நம்ம குறிப்பில் கொடுத்துருப்போம். இந்த வினா எந்த புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது, அந்த புத்தகத்தினுடைய பக்கம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை தாண்டி நம்ம நெட்டுக்காக பிஜிடிஆர்பிக்கு யூஜிடிஆர்பிக்கான காணொளிகள் யூடியூப்பில் தொடர்ந்து பதிவிடுறோம். நண்பர்கள் நீங்கள் பாருங்கள், பார்த்து இதில் பயனடையலாம். இந்த நெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஃபஸ்ட் பேப்பர் காமன் பேப்பர் இருக்கா, இந்த காமன் பேப்பரில் நம்ம ஒரு மினிமம் மார்க் வாங்கணும், அதில் பாஸ் ஆனால் தான் செகண்ட் பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பழைய நிலைப்பாட்டை நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் முதல் தாளில் மிக குறைந்த மதிப்பெண் 10 மதிப்பெண் கூட வாங்கலாங்க. இவ்வளோ தான் வாங்கணும்னு இல்லை. 2 மதிப்பெண்களையும் கூட்டி மொத்த டோட்டலில் தான் உங்களுக்கு கணக்கு பண்ணுவாங்க. இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா 300 மதிப்பெண்கள். இதில் ஃபஸ்ட் பேப்பருக்கு 100 மதிப்பெண், செகண்ட் பேப்பருக்கு 200 மதிப்பெண், மொத்தம் 300ங்க. ஸோ இந்த 300க்கு நீங்கள் எவ்வளவு வாங்குறீங்க அதுதான் ஓவரால் கட் ஆஃப் தான். நீங்கள் ஃபஸ்ட் பேப்பருக்கு தனியாக, செகண்ட் பேப்பருக்கு தனியாக அப்படி கிடையாதுங்க. சரிங்களா? அப்போ 300க்கு இப்போ நம்ம ஒரு தோராயமாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு நெட் பாஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 300க்கு ஒரு 140 to 150க்குள்ளே வாங்கினீங்கன்னா நம்ம செலக்ட் ஆயிடுவோம். சரிங்களா? இதே நீங்கள் ஒரு 158 150 to 160க்குள்ளே 150 to 60க்குள்ளே வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜேஆர்எஃப்க்கு நீங்கள் செலக்ட் ஆயிடுவோம். ஜேஆர்எஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே நீங்கள் வினாத்தாளும் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண்ணை பொறுத்து தான் ஜேஆர்எஃப், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்ட்டு. நம்ம நேரடியில் பிஹெச்டி படிப்பதற்காக யூஜிசி நமக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை, அதாவது உதவித்தொகை,
அதுதாங்க நம்ம ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. நீங்கள் நேரடியில் போய் படிக்கிறதுக்கு, இது நீங்கள் வந்து பார்ட் டைம் பிஹெச்டி படிக்கிறதுக்கு இது தருவாங்களான்னா கிடையாதுங்க. ஸோ நீங்கள் கட் ஆஃப் மதிப்பெண் அதிகம் வாங்குறது தான் நம்ம JRF கட் ஆஃப். இதில் பார்த்தோம் அப்படின்னா வயது வரம்பு உண்டுங்க. 35 வயது வரைக்கும் நீங்கள் JRFக்கு தகுதியானவர்கள். அதற்கு பிறகு வந்து நமக்கு அவங்க அதை கொடுக்கறது, அந்த உதவித்தொகை கொடுக்கறது இல்லைங்க. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு, உங்களுக்கு அருமையான வாய்ப்பு, பயன்படுத்திக்கங்க. வினாக்கள் எல்லாமே நல்ல தரமான வினாக்களாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சில் கொடுக்குற வினாக்கள் தான் அங்கே கொடுப்பாங்கங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம பயிற்சி மையம்னு இல்லை, எந்த பயிற்சி மையத்தில் சேர்ந்தீங்கனாலும் சரி, இது வந்து நம்ம படித்ததை நினைவில் இருக்குதா, நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்ண முடியும், நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி இருக்குது, நினைவாற்றல் எப்படி இருக்குங்கிறத சோதித்து கொள்வதற்கான ஒரு மாதிரி தேர்வு தான் இந்த டெஸ்ட் பேட்ச். அதனால் இந்த டெஸ்ட் பேட்சில் சேர்ந்துட்டோம், இந்த கேள்வி அதில் வரவே இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு விவாதமே தேவையில்லைங்க. அதனால தான் நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுறோம், நம்ம இதை கொடுக்குறதெல்லாம் அதில் வரும் அப்படி கிடையாதுங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதாவது என்ன மாதிரியான டைப்லலாம் கொஷின் வரும். இப்போ நெட் எக்ஸாம் எடுத்துகிட்டா நிரல் படுத்துக இருக்கும், 1 2 சரி 3 4 தவறு, இதில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க, தவறானவற்றை நீக்குக, இந்த மாதிரியான டைப்பில் கொஷின். அடுத்து மேட்ச் கேட்பாங்க, பொறுத்துக, இந்த மாதிரி கூற்று காரணம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த டைப்பில் எப்படிலாம் வினாக்கள் கேட்பாங்கங்கிறதுக்கான ஒரு மாதிரி தேர்வு தான் நம்ம வைக்கிறதுங்க. நம்ம வைக்கிற PGTRB டெஸ்ட் பேட்ச் UG எல்லாமே இது இந்த மாதிரி தேர்வு தான். அதனால் நண்பர்கள் சில பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறீங்க, நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம், டெஸ்ட் எழுதணும், இதுலேருந்து எந்த வினாக்களுமே வரலை, அப்படி கிடையாது. சரிங்களா? இப்போ ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலில் வைக்கிறது தான் நாளைக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம படித்ததை நினைவுபடுத்தி பார்ப்பது, நினைவு கூறுதல், நம்ம எந்த அளவுக்கு தெரியுது, நம்மளால் அதை பண்ண முடியுதா, இந்த டைமிங்குள்ளே நம்மளும் இதுலேயும் டைம் வைப்போம், இந்த டைமுக்குள்ளே எழுதணும் அப்படின்ட்டு டைம் ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி தேர்வு தான் இது. மிக குறைந்த கட்டணம் தான். நீங்கள் சேர்ந்துக்க விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதற்கான கட்டணத்தொகை GST உட்பட 649 ரூபா. இதை நீங்கள் அப்ளிகேஷன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்ச பிறகு எப்படி இதை வந்து இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வாட்ஸ்அப் குரூப்லேயே அதுக்கான டெமோ வீடியோலாம் நம்ம போடுவோம். சரிங்களா? அதில் நீங்கள் வந்து பணத்தை எங்களுக்கு நேரடியாக அனுப்பி நீங்கள் அப்ளிகேஷன்லேயே அதுக்கான பணத்தை கட்டிக்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.